ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக கண்ணுக்கு குளிர்ச்சியாக பசுமையாக இருக்க போதுங்க. ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, எல்லா குழந்தைங்களும் தாத்தா பாட்டி சித்தி வீடுன்னு ரிலேஷன் வீட்டுக்கு கிளம்பியிருப்பாங்க. சில பேர் ஊட்டி கொடைக்கானல் மூணாறுன்னு சொல்லிட்டு ஹில் ஸ்டேஷனுக்கு கிளம்பியிருப்பாங்க. அந்த மாதிரி தாங்க நாங்கள் மூணாறுக்கு ட்ரிப்பு போயிருந்தோம். அந்த ட்ரிப்பை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரர் வீட்டை பூட்டிகிட்டு இருக்காரு. இதை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பின அன்னைக்கு எடுத்த வீடியோ. காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சிருந்தோங்க. 3 மணிக்கு எழுந்திரிச்சு நான் டிஃபன் காஃபி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டேன். அதுக்கு முன்னாடி அப்பா 2 பொண்ணுங்க எல்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க. அவ்வளோதாங்க. எல்லாருமே 3 மணிக்கு எழுந்திரிச்சோம். கரெக்டாக 4:10க்கெலாம் வீட்டை பூட்டிட்டோம். ஓலா புக் பண்ணியிருந்தார். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நாங்கள் வீட்டை நல்லா பூட்டியாச்சு. லக்கேஜ் எல்லாத்தையும் தூக்கிட்டு இப்போ நாங்கள் ஆட்டோவில் ஏற போகிறோம். எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள் வெளியே. மணி வந்து பார்த்திங்கன்னா 4:10. ஆட்டோ டிரைவர் பார்த்திங்கன்னா கரெக்டாக 4:15க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டார் வண்டியை. இப்போ நாங்கள் எல்லோரும் எல்லா திங்ஸையும் ஆட்டோ உள்ள வச்சாச்சு. ஒரு டைம் ஆட்டோ உள்ள உட்காந்துக்கிட்டு வீட்டை சுற்றி எல்லாத்தையும் பார்த்தாச்சு. எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண பிறகு ஆட்டோவை எடுக்க சொல்லிட்டோம். ஆட்டோ டிரைவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நாங்கள் இப்போ பூந்தமல்லி ஹைரோடில் தான் போயிட்டுருக்கோம். பூந்தமல்லியிலேருந்து சென்ட்ரலுக்கு போயிட்டுருக்கோம். பாருங்கள், ரோடு ஃபுல்லாக காலியாக தாங்க இருக்குது. டிராஃபிக்லாம் எங்கேயுமே இல்லை. கிட்ட போயிட்டு சென்ட்ரல் கிட்ட போன உடனே டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லைனாக கார் நிற்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படி இன்ச் பை இன்ச்சாக நகர்ந்தது. வேறு எந்த இடத்துலையும் டிராஃபிக் இல்லை. சென்ட்ரல் ஆண்ட மட்டும்தான் டிராஃபிக் இருந்தது. கரெக்டாக நாங்கள் வீட்டிலேருந்து 4:15க்கு புறப்பட்டோம். இங்கே வந்து சேர்றப்ப சென்ட்ரலுக்கு வரப்போ, சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வரப்போ கரெக்டாக 5:06க்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து விட்டுட்டார். எல்லா லக்கேஜையும் தூக்கிக்கிட்டு பிளாட்ஃபார்ம் 7th அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கோவை எக்ஸ்பிரஸ் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் ஒரு இடத்த பார்த்துட்டு உட்காந்துட்டு நல்லா இருட்டாக தான் இருந்தது. அப்புறம் விசாரிக்கிறப்ப 7th பிளாட்ஃபார்ம் கிடையாது, 11th பிளாட்ஃபார்ம் தான் வந்து பார்த்திங்கன்னா கோவை எக்ஸ்பிரஸ் நிற்கும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் ட்ரெயின் வந்து 11th பிளாட்ஃபார்ம் ஏன்னா நாங்கள் தான் வந்து 5:06 உள்ளே நடந்து வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. ஒரு 5:16 17 5:20க்குள்ளே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 7th பிளாட்ஃபார்முக்கு போய்ட்டோம். மறுபடியும் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 11th பிளாட்ஃபார்முக்கு போயிட்டோம். ஆனால் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி 5:50 நல்லா வெளிச்சமாயிடுச்சு. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சமாயிடுச்சு, விடிஞ்சிருச்சு. கோவை எக்ஸ்பிரஸுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் வீடியோ பார்க்குறப்பவே தெரியும். நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் என்ட்ரு ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். பாருங்கள், ட்ரெயின் வந்துட்டு எல்லோரும் அவங்கவுங்க ஏசி உட்கார நம்ம இதில் ஏறுவோம். எங்கேயாவது வெளியே போனோன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. எங்களுக்கும் அப்படி தான் இருந்தது. எப்படா பசிக்கு போய் உட்காருவோம், எப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணாரை வந்து போய் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. வருஷம் போகிறது தான். இந்த வருஷம் எப்படி இருந்தது அப்படின்றது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரெயின் ஒரு வழியாக வாங்கிக்கிறேன். இலக்கியா, நான் பேக் எடுத்துக்கிறேன், வெயிட் பண்ணேன். ஃபஸ்ட்டு என் வீட்டுக்கார் போகிறாரு. முதல்ல எப்பவுமே உள்ளே போய் நான் எடுத்துக்கிறேன். இலக்கியா தமிழ் நீங்கள் வாங்க. இந்த பாப்பா இதை பத்திரமா வச்சுக்கலாம். எல்லா பொசிஷன்களும் இதில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ளே போய் அவர் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எங்களை உள்ளே அழைச்சிட்டு போனார். பாருங்கள், இப்போ ஒரு வழியாக ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா நின்றுடுச்சு. நாங்கள் உள்ளே ஃபஸ்ட்டு அவர் போனார், பின்னாடியே நாங்களும் போனோம்.
உள்ளே போயிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் ஓப்பன் ஆகலை இல்லைங்களா, அதனால் ஃபுல்லாக இருட்டாக தான் இருந்தது. நாங்கள் தான் போயிட்டு ஜன்னல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணோம். பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குது. என் பொண்ணு இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டோம். பட் லைட்டு ஃபேனு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ஆன் ஆகலை. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணோன்னா ஓரளவு வெளிச்சம் வந்தது. அதுக்கப்புறமேட்டு கொண்டு வந்திருந்த எல்லா லக்கேஜையும் அந்தந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் சீட் நம்பரையும் பார்த்து நாங்கள் எங்களுக்கான நம்பரில் நாங்கள் உட்காந்துட்டோம். ஃபஸ்ட்டு உள்ளே போகிறப்ப ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அவங்கவுங்க சீட்டில் வந்து உட்காந்தவங்க எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. ஒரு கொஞ்ச நேரத்துலேயே காலையிலேயே எழுந்திரிச்சிட்டு வந்தீங்களா, 3 o'clock எழுந்திரிச்சு அப்படியே குடிச்சிட்டு இருந்தது. சரி காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் இருந்து ஏதோ காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதே மாதிரி இட்லி சுட்டு தக்காளி சட்னி செஞ்சுருந்தேன். அது எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தேன். காஃபி குடித்தோம் எல்லாருமே. காஃபி குடிச்சு முடிக்கிறதுக்காட்டியுமே கரெக்டாக ஒரு 6:10 ஆகிடுச்சு. 6:10க்கு கரெக்டான டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் லைட்டாக மூவ் ஆகுது. கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் பிக்கப் பண்ணியாச்சு. நல்லா ஸ்பீடாக மூவ் பண்ண ஆரம்பித்தாச்சு ட்ரெயின். அவ்வளோதாங்க. எனக்கு எங்கே போனாலும் தூக்கி கொண்டை போட்டுக்கணும், அப்போ தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி தான் காலையில் வந்து பார்த்திங்கன்னா தலை குளிச்சுட்டு அப்படியே ஈரம் சொட்ட லைட்டாக ஒரு கிளிப்பு மட்டும் போட்டுட்டு வந்திருந்தேன். அது எனக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. தூக்கி கொண்டை போட்டாச்சு. கொண்டை தாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள் வீட்டில் இருக்க மாதிரி கொண்டையை தூக்கி போட்டுட்டு ஹாயாக உட்காந்தாச்சு. அப்படியே ஜாலியாக ட்ரெயினில் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்றுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு யாருன்னே தெரியாது வந்து கொஞ்ச நேரத்துலேயே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கூட பேசிட்டு ஜாலியாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். கோயம்புத்தூரில் தான் நாங்கள் வந்து இறங்கணும். அது வரைக்கும் தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். பட் வந்து பார்த்திங்கன்னா விசாரிக்கிறப்ப திருப்பூரே வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் திருப்பூரில் இறங்கிட்டோம் நாங்கள். இப்போ திருப்பூரில் இறங்கிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணார் கார் டிரைவருக்கு. கோயம்புத்தூருக்கு வந்து எங்களை பிக் பண்ணிக்கிறதா இருந்தாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூருக்கே வர சொல்லிட்டோம். டிரைவரும் வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டாரு. பாருங்கள் எவ்வளோ டயர்டாக இருக்கிறோம். பசி எல்லாம் எதுவும் கிடையாது. பட் அந்த காலையில் எழுந்தது கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் டயர்டாக இருக்குது. இப்போ நாங்கள் திருப்பூர்லேருந்து உடுமலைப்பேட்டைக்கு போயிட்டோம். இருந்தே கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பாருங்கள் 2 பக்கமும் பச்சை பசேல்னு இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நாங்கள் காரில் மேலே போகிறச்சவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோனுடைய கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம்.